இன்னும் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் 2025 கிரிக்கெட் தான் விளாட்றோம். வாங்க விளாடுவோம். இது வரை 1 நிமிஷமாக லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தாலும் லோடு தான் கடுப்பாகுது. மேட்சுக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்சை போடுவோம். நம்ம வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச்சு. சிஎஸ்கே வச்சாச்சு. இப்போ ஆர்ஆருக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பனிங் வந்து யார் வைக்கலாம்? ஓப்பனிங் டோனி வச்சு விளாடுவாங்க. டோனியும் ஜடேஜாவும் 5 ஓவர் மேட்ச் போடுவோம் காய்ஸ். வாங்க மேட்ச் போடுவோம். வேறாவும் கடுப்பாகும். டாஸ்க் வேறு போடுவாங்க 8 டைல்ஸான்னு. போட்டு தானே ஆகணும். வாங்க போடுவோம். நம்ம வந்து 8 சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விழுதுன்னு பார்ப்போம். 8 தான் விழுந்துருக்கு. நம்ம வந்து பேட்டிங்கே பிடிப்போம். பேட்டிங் இப்போ டோனி தான். இப்போ பாருங்க 6-4 தான் டோனி. ஃபஸ்ட் பால் போடுறாங்க. ஃபஸ்ட் பால் வந்து 6 காய்ஸ். நம்ம தான் டோனி தான் 6 தான். அதெல்லாம் 6 டோனி தான் இங்கே 6. அடுத்த பால் போடுறாங்க. பார்ப்போம். இதுவும் 6 காய்ஸ். டோனியாக அடிச்சுட்டே இருக்காரு. பா அடுத்த பால் போடுறாங்க. இது வந்து 0 ரன்னு. என்னது அடிக்கலை தெரியுமா? வாயார விட்டோம். அடுத்த பால் 4th பால்னு நினைக்கிறேன். 4 ரன் காய்ஸ். அடுத்தது 5வது பாலா? 5வது பால் அவுட்டு. இப்படி என்னம்மா பேச்சு பேசணும்? டோனியா அடிச்சிடுவார் அப்படி. அடுத்தது வந்து விளாடுவாங்க. இங்கே டோனி தான் இங்கே 4 காய்ஸ். வாய மூட போகிறோம். டப்புன்னு அவுட் ஆகிடுறோம். இதான் நம்மளோட இதை கடுப்பாகும். அடுத்த பால் 2வது ஓவரில் ஃபஸ்ட் பால் 6. ஜடேஜா அடிச்சிருக்காரு காய்ஸ். இங்கே ஜடேஜா அப்படியே இருப்போம். இப்போ 2வது ஓவரில் 2வது பால் போடுறாங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்டில் வந்து நம்ம என்ன கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ட்ரீம் கிரிக்கெட் வச்சுருக்கோம், பஸ் எலிமினேட்டர், இந்தியன் பைக் கேம், அது மாதிரி நிறையா கேம் இருக்குல்ல. அது மாதிரி சொல்லுங்கள் என்ன கேம் வேணாலும் நம்ம விளாடுவோம். அடுத்தது என்ன கேம் விளாடுவோம்னு சொல்லுங்கள். அடுத்தது யார் யாருக்கும் மேட்ச் போடுவோம் சொல்லுங்கள். இப்போ சிஎஸ்கே, ஆர்சிபி, அது மாதிரி அது யார் யாருக்கும் மேட்ச்சு அது மாதிரி சொல்லுங்கள், விளாடுவோம். என்ன எத்தனை ரன்னு? 2 ரன். 2 ரன்னா 3 ரன்னான்னு தெரியல. 2 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன். இப்போ 2வது ஓவரில் 4வது பால். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் லைக் ஆச்சு பண்ணிவிடுங்க. அது போதும் எனக்கு. இது விக்கெட்டு மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 or 3 ரன்னான்னு தெரில. 2 ரன் கைஸ். இப்போ 2வது ஓவரில் 5வது பால். ஐயோ என்னது அடிக்கலை. இப்போ பாருங்க. இப்போ 6 இல்லை 4. 6 அடிப்போமா 4 அடிப்போமா? 4 நினைக்கிறேன் காய்ஸ். எஸ் 4 இல்லை. 2 ரன் தான் அடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ சரி வர அடிக்க மாட்டேன். 31 தான் அடிச்சிருக்கோம் 2 ஓவருக்கு. அதாவது 70 தாண்டி இருக்கணும். சரிங்க, அடுத்த பால் அடிப்போம். இப்போ நம்ம 4 அடிப்போமா 6 அடிப்போமா? பேர் ஜடேஜா தான் ஸ்ட்ரைக்கா? எத்தனை? 4 ரன் தானே. ஜடேஜா தான் இங்கே 4 ரன்னு ஜடேஜா. அது எப்படின்னே தெரில. அது அப்படி தானே கடைசி மேட்ச்சில் இந்த 2023 மேட்ச் நடக்கும் போது கடைசி பால் 4 அடித்தார். அது மாதிரி தான் இங்கே நடக்குது. 6 இவரு தான். வாங்க விளையாடுவோம். இப்போ 3வது ஓவர் போயிட்டு இருக்கு.
பாருங்கள் 4 ரன்னுங்க. இங்கே நம்ம தான் இங்கே அடிக்கணும் அடிச்சுட்டே இருக்கணும். இங்கே அடுத்து நம்ம யார் யாருக்கு மேட்ச்சை போடணும்னு சொல்லிவிடுங்க. இது 6 4 4. ஐயோ விக்கெட்டு. சே ஐயோ என்ன வாயை திறந்தாலே விக்கெட்டு விழுந்துடுது. விக்கெட்டு அடுத்தது ரவீந்திர ஜடேஜாவா? ரவீந்திரா சிக்ஸுங்க. ரவீந்திரா அடிச்சிருக்காரு. சிக்ஸு தான் இங்கே ஒன்று மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம விளாடுவோம். அடுத்தது வந்து இந்த ட்ரீம் கிரிக்கெட்டில் மல்டி பிளேயர் தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து லைவ் போடுறோம், நம்ம லைவில் வந்து விளாடுவோம். சே 4 கொஞ்சம் தான் கேப்பு, ஒரு இன்ச்சு தான் இருக்கும் போல் போயிட்டு. சே 3 ரன்னுங்க. ஆர்ஆரில் தானே சூரியவம்சி இருக்கார், அவரை பார்க்கணும் எப்படியாச்சும். வாங்க அடுத்து எத்தனாவது ஓவரு? 4வது ஓவரா? 4வது ஓவர்னு நினைக்கிறேன். எல்பிடபிள்யூவா? ஐயோ ரிவ்யூ கேட்பாங்கலாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியலையே. டிஆர்எஸ் வர ஓடுது. ரிவ்யூ நாட் அவுட்டுன்னு தான் வருது. ரிவ்யூ கேட்டுட்டாங்க, அவுட்டான்னு வர தெரில, பயமாக இருக்குது. அவுட் ஆகிட்டேன்னா முடிஞ்சிட்டு. அவுட்டு இல்லை, நாட் அவுட். இப்போல்லாம் 2வது பாலா? சே ஒழுங்காக அடிக்க மாட்டோமே. வாய் அவுட்டாக இப்படி தான் மாட்டிக்கிறேன் எதுலையாச்சும். விக்கெட்டுங்க, அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டு. போயிட்டு ரவீந்திரா எல்லாம் விக்கெட் ஆடுறாங்களே. சே 50 பொண்ணு அடித்து மேட்ச்சுக்கு வின் ஆகிட போகிறாங்க, பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார்மில் இறங்குறோம், வாங்க விட்டு அடித்து கிழிக்கிறோம். 10 பால் தான் இருக்குது மீதி. விக்கெட்டு. ஏய் என்னடா இது, 4 விக்கெட்டு போயிட்டு எப்படியாச்சும் ஏதோ விக்கெட் ஏறுறோமே. சே இப்போ எவ்வளோச்சும் அடிக்கணும், அடித்தா தான் முடியும். இப்போ 52 தான் இருக்குது. விக்கெட்டா? என்னடா இது விக்கெட்? என்னங்க இப்படி யாராரு பால் வேறு தரமாக போடுறாங்க வேறு. இப்படி விக்கெட் விழுந்தா நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறது? என்னங்க இது பாலே இதாக மாட்டுது. ஸோ ஐயோ பால் வேறு தரமாக பால் போடுறாங்க. இருங்க இப்போ அடிப்போம். ட்ரை விக்கெட்டு இல்லை. 2 ரன்னா 1 ரன்னா 1. ஐயோ 56 தான் அடிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம இந்த நேரத்துக்கு 100 ஆச்சும் அடிச்சிருக்கணுங்க. நான் அதான் சொன்னால் ஆகுது. சே கஷ்டப்படியில் ஆறாது. பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். 1 ரன் தான். டைமிங் கரெக்டாக அடிச்சிருக்கோம், டிஸ்டன்ஸும் கரெக்டாக அடிச்சிருக்கோன்னு நான் பிடிச்சிட்டாங்க. சாங்க இப்போ விளாடுவோம். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா மைண்டில் கேட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்டில் என்ன கேம் விளாட்னு சொல்லுங்கள். எப்பா ஒய்டு எவ்வளோ ஃபஸ்ட்டு. நம்ம கமெண்டில் வந்து இப்போ வந்து சிஎஸ்கே ஆர்சிபி அது மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன மேட்ச் விளாடுன்னு சொல்லுங்க. இது வந்து ட்ரீம் கிரிக்கெட் 2025. நம்ம கூட சேர்ந்து விளாட்லாம். மல்டிப்ளேயர் மோடு கூட இருக்குது இதில். சொல்லுங்கள் விளாடுவோம். நம்ம மல்டிப்ளேயர் மோடு கூட இருக்குது. இப்போ தப்பிச்சிட்டோங்க, விக்கெட் விழுந்துருக்கோம். இங்கே பாருங்க, செவாங்க விளாடுவோம். டோனி ஜடேஜா ரவீந்திரா தான் அடித்தாங்க. இப்போ ஒன்றும் அடிக்க மாட்டுறாங்க, என்னென்னு தெரிலையே. இப்போ பயங்கரமாக இருக்குது. 6 தப்பாக வந்துட்டோமே. இப்போ பயங்கரமாக போடுறாங்க. அடுத்து நம்ம எத்தனை ஓவர்? இப்போ 5 ஓவர் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அடுத்து எத்தனை ஓவர் மேட்ச் போடுவோன்னு சொல்லுங்கள். ஐயோயோ விக்கெட்டுங்க. விக்கெட்டு 6 விக்கெட்டு போயிட்டு இன்னும் ஒரு 2 பால் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அடிக்கணும். சார் அடிக்க மாட்டோம், டென்ஷன் ஆகுது. என்னென்னே தெரியலங்க, டச்சும் இருக்க மாட்டுதா. நல்லா தான் இது பண்ணுறேன், ஒன்றும் ஆக மாட்டேன், டென்ஷன் ஆகுது. சே அடிக்கவே மாட்டோம், கடுப்பாகுது. இது மட்டும் 2 ரன்னா 1 ரன்னு. இது எத்தனை கிளிக்கிறதா? 60 ரன் ஆச்சு. 61 ரன் தான் டார்கெட். இப்போ என்ன தான் அடித்தாலும் 30 பாலுக்கு 61 ரன்னு அசால்ட்டாக அடித்தாலும் அடிச்சிடுவாங்க. 6 வர. இப்போ பால் எப்படி போடுவோம்? காலில் இறக்குவோம். இப்போ பாருங்க பால் என்ன விக்கெட்டா? ஐயோ இது வர ஆங்கிள் வர மாற்றலையே. அடித்தாலும் அடிச்சிடுவாங்க, சொன்னேன்னா அடித்தாலும் அடிச்சிடுவாங்க. ஆங்கிள் வர மாற்றலை அடிச்சிடுவாங்க. நான் வந்து இடத்த சேஞ்ச் பண்ணோம் வச்சிடுவோம். இப்போ ட்ரை பண்ணுவோம்.
ஆங்கப்பா பால். யார் பால் போடுறான்னு தெரிலையே. இப்போ தான் பால் போடணும். ஜடேஜா தான் பால் போடுறாரா? என்ன ஜடேஜாவுக்கு 9ன்னு காமிக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை கிளிச் ஆகிட்டா என்ன தெரியலங்க. எப்போதெல்லாம் 7 தாங்க 8 தான் காமிக்கும். இப்போ அதில் 9ன்னு காமிக்குது. ஒன்று எடுத்துட்டாங்கடா. சே நில்லுங்களாண்டா கிட்டக்க. என்னடா பண்ணுறீங்க? இப்போ விக்கெட்டில் அடிச்சு என்ன பண்ணாவது பார்ப்போம் நேராக. பாலை போடுவோம். நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சுடணுங்க. ஜெயிச்சா தான் இப்போ நம்ம பானமே. அடித்தாங்க 4ன்னு நினைக்கிறேன். எஸ் 4. சே அடிச்சிட்றாங்கங்க எப்படியாச்சும் ஒன்றுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். பாருங்கள் இப்போ 6 தூக்கி விட்டாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் போய் அடிக்கிறாங்க. சூரியவம்சியா? அப்போ அதான் அப்போ நல்லா இதில் இருக்கார் ஒரு சூரியவம்சி அடிக்கிறது. 6-4 தான் அடிக்கிறாரு சூரியவம்சி. இங்கே தொட்டு விட்டுருக்காரு. 0 ரன். ஃபாஸ்ட் பவுலிங். யார் பவுல் போடுறது? கரெக்ட். அவனுங்க எப்படியாச்சும் மிஸ் பண்ணிடுறாங்கங்க. எடுத்துட்டாங்களே எப்படியாச்சும் அது மிஸ் பண்ணி தொலைஞ்சிட்றாங்க. அதான் அவனால வெறியாகுது. இது எப்படி 6-ஆ 4-ஆ? 4 ரன். 4 ரன் கதைக்காவது. இங்கே 4 எடுத்தா ஃபாஸ்ட் பவுலிங் தான் இங்கே போடணும். நம்ம எப்போ பாரு அடிச்சுட்டே இருக்காங்க. 4-ஆ? எப்பா 1 ரன் தான். 1 ரன் தான் எடுத்துருக்காங்க. 1 ரன். கமெண்டில் சொல்லிடுங்க என்ன கேம் விளாடுவோன்னு மறக்காமல். ஓகே மறக்காமல் நம்ம வந்து சொல்லிவிடுங்க என்ன கேம் விளாடுவோன்னு. ஃபாஸ்ட் பவுலிங் போடுவோம். இந்த பக்கத்து கோயிலில் வேறு பாட்டை போட்டு தொலைகிறாங்கங்க. வீடியோவே எடுக்க முடியல நம்மளால். டென்ஷன் ஆகுது. சே ஐயோ அடிச்சு போட போகிறீங்க. நல்ல வேலை இருக்கும் போல. இது பவுன்சரா? அடிச்சிட்டாங்க. நினச்சேன் அடிச்சிடுவாங்கன்னு. ஃபாஸ்ட் பவுலிங். 10 ரன் எப்போ வருவாருன்னு தெரியல. அடுத்த ஒரு 10 ரன் வர வாய்ப்பு இருக்குது. 0 ரன். இது மாதிரி சரியா எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியலையே. நினச்சின்னு தெரிஞ்சு அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ஓடலை. இப்போ ஜாலி ஓடலை. இப்போ வந்து எங்கே இருக்கும்? ஷார்ட் லென்த்து ஒய்டு போனாலும் போயிடும். பார்த்து அடிக்கணும். நம்ம 17 பால் இருக்கணும். 17. 4-ஆ? ஏண்டா ஓட மாட்டிங்களாடா? 2 ஓடுறாங்க பாடுறா. 2 ஓட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? 2 ஓட்டாங்களே. சரியா நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோவில் வந்து உங்கள் பேரை நான் சொல்கிறேன். ஓகே உங்கள் பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 0 ரன். இனிமேல் ஒரு ஓவருக்கு 5 ரன்னு அடிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். நம்ம வாயை திறந்தாலே 6-4 விழுந்து விடுது இவனுங்களுக்கு மட்டும். எல்லாம் சூரியவம்சி எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க? 17ஆ? சூரியவம்சி எத்தனை ரன் தெரியலையே. நான் சொன்னேங்க சொன்னி வாய முடியல. 4 ரன்னு. வாயை திறந்தாலே இங்கே தான் யமகண்டப்பா இருக்குங்க. 6 ரன் அடிச்சிட்டாங்க ஒரு ஓவருக்கு. இப்போ எத்தனை 6-ஆ? விக்கெட்டு தூக்கியாச்சுங்க. யார் விக்கெட்டு? சூரியவம்சி. யார்கிட்ட? சூரியவம்சி போயாச்சு. இப்போ நல்ல விக்கெட் தூக்கிட்டோண்டா. இப்போ சந்தோஷமாக இருக்குது. சூரியவம்சி விக்கெட். இன்னும் 13 பால் தாங்க இருக்குது. 30 ரன் 13க்கு அடிக்கணும். அடிச்சிடுவாங்களா? பயமாக இருக்குது. விக்கெட். என்னடா பண்ண பிடிக்காம இப்போ போட்டு என்னது பிடிக்காம என்னடா பண்ண? இன்னும் 12 பால் தான் இருக்குது. எத்தனை அது? ஒரு 3ஆவது ஓவரா 4ஆவது ஓவரா? 4. விக்கெட்டு. இப்போ அடுத்த பால் பிடிக்கல என்னடா? இப்போ பிடிச்சிருவேன்னு பிடிச்சிருக்காங்க. 6 விக்கெட்டு பிடிச்சாங்க. நம்மளும் பிடிக்கணும். ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்படியே பாலை போட்டோன்னா நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாங்க. அது போதும். நம்ம ஜெயிச்சா போதும். இது அடிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் மனசில் ஓடிட்டு இருக்கு. சொன்னேன்னு அடிச்சிடுவாங்க. ஏன்னா பால் நான் இதான் கடைசியாக சொல்லுவேன். உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் நான் போட்டுடுறேன். விக்கெட்டுங்க. 3 விக்கெட்டுங்க. 8 பால் தாங்க இருக்குது. 8 பால் தான் இங்கே. இந்த பக்கத்து கோயிலில் வேறு பாட்டை போட்டு தொலைகிறாங்க. டென்ஷன் ஆகுது.
இவனுங்களோட இதான் பொழப்பாக இருக்குது. ஏதாச்சும் பாட்டா போடுறாங்க திருவிழா வந்துட்டுனா. ஒய்டு 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 சார் ஒய்டை போடக்கூடாது நினச்சோம், ஒய்டு போட்டேன்டா. இங்கே மயில என்னமோ பாடுறாங்க, டென்ஷன் ஆகுது. ஒய்டு வேறு போட்டோமே. என்னது இது? எத்தனை ரன்னு? 1-1 0வா? 0 ரன். இன்னும் எத்தனை பால் இருக்குங்க? இவங்க போட்டு பார்ப்போம். அடிப்பா மாட்டாங்கன்னா தோணுது, அடித்தாலும் அடிப்பாங்க, சொல்ல முடியாது. அடிக்க வேண்டாம் நினச்சேன், அப்படி பால் போட்டேன். இது போதுங்க. பரபரப்பாக மேட்ச்சு போயிட்டுருக்கு, வாங்க பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு. அடியோ அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வால் போட்டிருக்கோம் மோசமாக. ஒய்டு இல்லை, தூக்கி விட்ருக்காங்க. கேட்சி விழுவுமா? அப்பா 4 விக்கெட்டு. வேறு எவ்வளோ நேரம் தான் சொல்லிகிட்டே இருக்கிறது, கமெண்ட் பண்ணுங்கன்னு. கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது என்னது 4 ரன்னுங்க. வந்து அடுத்த நான் லைவ் போடுறேன். லைவில் நம்ம மல்டிப்ளேயர் விளாடுவோம். நான் நம்பர் சொல்கிறேன், நம்ம மல்டிப்ளேயர் விளாடுவோம் லைவில். ஓகே, லைவ் விளாடுவோம் மல்டிப்ளேயரில். ட்ரீம் கிரிக்கெட்டில் மல்டிப்ளேயர் தான் இருக்குது, நம்ம அதில் விளாடுவோம். ஓகே, இன்னும் எத்தனை பால் இருக்குது? 3 பால் தான் அங்கே இருக்குது. 3 பாலுக்கு 18 ரன்னு அப்படின்னு அடித்தாலும் வாய்ப்பு இல்லைங்க. வின்னர் சிஎஸ்கே. தெரிஞ்சுடுங்க வின்னர் சிஎஸ்கேன்னு. சொல்ல முடியாது, டப்புன்னு ஒய்டாக போட்டு அடித்தாலும் அடிப்பாங்க, நோ பால் ஏதாச்சும் போட்டு. பார்ப்போம். இது என்னது? 4 ரன்னா? கடைசி பாலுங்க. இது என்ன அடிக்க போகிறாங்க? 6-ஆ 4-ஆ இல்லை என்னது? 4 ரன்னு. வெற்றியாளர் யாருன்னா சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது போதும் எனக்கு. அடுத்து நம்ம என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.